ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போற. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாருமே வந்து மேலே மேலே நின்றுட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட மொபைலை திருப்பி கொடுத்துட்டு எல்லாரும் வாங்க போகலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து தயங்கிக்கிட்டே என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆக்சுவலாக டயர்டில் நான் நிறைய தண்ணி குடிச்சிட்டேன், எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே இருக்கா. ஹீரோக்கு புரிஞ்சிடுது. உடனே என்ன பண்றான்னா டிம்பிள் கூட அனுப்பி வச்சிடறான். டிம்பிள் என்ன சொல்றான்னா, ஹீரோ மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்கோ, நான்லாம் உன் கூட வரவே மாட்டேன், உனக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு புலம்பிக்கிட்டே வரா. அங்க போன உடனே ஒரு இடத்த காமிச்சு, இதோ இங்க போய் உள்ள போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் போன உடனே இவளை லேஸ்ல சும்மா விடக்கூடாதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அங்க வந்து ஒரு தேன் கூட இருக்கு. இவ உண்டிகோல எடுத்துட்டு வந்து அந்த தேன் கூட அடிக்கிறா. இந்த தேன் கூட அப்படியே பொண்டுக்கிட்டு கரெக்டா ஹீரோயின் வர நேரத்துக்கு அவ காலாண்ட விழுதா. அவ்வளவுதான், எல்லாமே வந்து இவளை துரத்த ஆரம்பிச்சிடுது. அலறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, வேற ஒரு வழி சைடா அவ பாட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் டிம்பிள் ஐயோ அவ அந்த சைடா போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கூப்பிட்டுக்கிட்டே போறா. ஆனா இவளால ஹீரோயினை கண்டுபிடிக்கவே முடியல. ஹீரோயின் பயந்து ஓடினவ நம்ம ஃபாஸ்டா ஓடிட்டா போல. இவளுக்கு எங்க இருக்கோன்னே தெரியாம இவ பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. டிம்பிள் எங்க இருக்க, நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாவே வழி தெரியல எப்படி போறதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவளா ஒரு குத்து மதிப்பா ஒரு வழியில போறா. இதுக்கு மேல ஹீரோ கிட்ட சொல்லலன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு டிம்பிள் என்ன பண்றான்னா, நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு அவ எங்க போனானே தெரியல, அவ வழி மாறி போயிட்டா போல அப்படின்னு சொல்றா. உடனே இவன் கேக்குறான், என்ன பண்ண, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அப்பவும் என்ன போய் சொல்றானா, இல்ல இல்ல நான் ஒண்ணுமே பண்ணல, அவதான் வழி தெரியாம எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்றா. எங்க நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லி இவனுமே அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். அந்த இடத்துல போய் பார்த்தா ஹீரோயின் இல்ல இல்லையா? ஆனா அங்க உடஞ்சு விழுந்த அந்த தேன் கூடு மட்டும் இருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கு டவுட் வருது, இது எப்படி இங்க உடஞ்சு விழுந்தது அப்படின்னு கேக்குறான். உடனே அவ என்ன சொல்றானா, இல்ல அது தானாவே உடஞ்சு விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்றா. இவனுக்கு அதுல நம்பிக்கையே இல்ல. சரி நீ டாவனை கூட்டிக்கிட்டு நீ கீழே இறங்கி போ, இதுக்கு மேல இருட்டிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும், நான் வந்து அவ எங்க இருக்கா அப்படின்னு தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. டாவனை வந்து இவ கூட அமுச்சு வச்சிடறான் ஹீரோ. ஹீரோயின் தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கா இல்லையா? அங்க பார்த்தா கும்பலா ஆளுங்கெல்லாம் நின்னுக்கிட்டு ஏதேதோ வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசாம இவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷமாயிடுறா. இவனுங்க பார்த்தா ட்ரக் கடத்திக்கிட்டு இருக்கானுங்க போல, அதனாலதான் இந்த காட்டுக்குள்ள வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோயின் அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கத்தும் போது டக்குன்னு யாரோ வந்து வாயை அடைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். தயவு செஞ்சு கத்தாத, நான் தான் அப்படின்னு சொல்றான். இதை பாரு, அவனுங்க யாரும் நல்லவனுங்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்குள்ள இவனுங்களுக்கு சவுண்ட் கேட்டுடுது. ஏதோ பொண்ணோட குரல் கேட்டுச்சு, எல்லாரும் போய் பாருங்கடா அவ யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஆளுங்கள்லாம் அனுப்பி வைக்கிறான். அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது ஹீரோயினோட ஹேண்ட்பேக் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்குது. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு மேல நீ இங்க நின்ன அப்படின்னா வேலைக்கு ஆகாது, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடலாம், உயிர் முக்கியமா ஹேண்ட்பேக் முக்கியமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, ஐயோ எனக்கு ஹேண்ட்பேக் தான் முக்கியம், அதுல என்னோட லிப்ஸ்டிக் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அடி பாவி, உன்னோட லிப்ஸ்டிக்காக என்னால என் தலையெல்லாம் கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு ஓடுறா ஹீரோ. ரெண்டு பேருமே தப்பிச்சு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு அந்த ஆளுங்கெல்லாம் வந்து சுத்து போட்டுட்டானுங்க. ஹீரோயினுக்கு அங்கங்க அடிபட்டுருது. ஹீரோயின் மட்டும் ஒருத்தன் கிட்ட மாட்டிக்கிறா. ஏய் உன் கூட வந்தவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவன் இங்க இல்லையே அப்படின்னு சொல்றான். அவன் எங்க, நான் பார்த்தேன், கண்டிப்பா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த ஆள் கேட்கும் போது, அவன் உன் பின்னாடிதான் இருக்கான் அப்படின்னு இவ சொல்றாளா. அவன் நம்பவே மாட்டான். அப்ப ஹீரோ பேக் சைட்ல இருந்து வந்து அவன் கிட்ட இருந்து அவன் கண்ணை பிடுங்கிட்டு அவனையே போட்டு அடிச்சிடறான். இவங்களை அவங்க துரத்திக்கிட்டே வராங்க. இவங்களுக்கு ஒளியறதுக்கோ இல்ல ஓடி போறதுக்கோ இடமே இல்லாம போயிடுச்சு. அங்க அருவிதான் போயிட்டு இருக்கு. ஹீரோ என்ன கேக்குறான்னா, இது பாரு நீ என்ன நம்புறியா இல்லையா அப்படின்னு கேக்குறான். அடே அவசரப்படாதரா, இதுல குதிச்சா நம்ம கண்டிப்பா செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயப்படுறா. இங்க நின்னுகிட்டு இருந்தாலும் நம்ம செத்துதான் போக போறோம், அதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் இழுத்துக்கிட்டு அந்த தண்ணியில குதிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தா இருக்கிற எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு அவ வந்து சுயநினைவே இல்லாம கிடக்குறா. வேற வழியே இல்ல இல்லையா? அதனால ஹீரோ வந்து சிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் எழுந்த உடனே பயங்கர எமோஷனலா ஹீரோவை கட்டி பிடிச்சி ஒன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. அவ்வளவுதான், நான் செத்துருவேன் அப்படின்னு தான் நினைச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு.
இப்பதான் வந்துட்டு அந்த கள்ள கடத்தல்காரங்கலாம் யாரு அப்படின்னு காட்டுறாங்க. வேற யாரும் இல்ல. இந்த புரோக்கரோட அசிஸ்டன்ட்லாம் வந்து இவங்க ஊர்க்காரங்க கிட்ட பிரச்சனை பண்ணாங்க இல்லையா? அவனுங்களே தான். இப்ப இங்க யார் வந்துட்டு போனா, "நீ எனக்கு தெரிஞ்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லி கத்துறான். இவங்க கைக்கு வந்துட்டு அந்த ஹீரோயினோட பேக் கிடைக்குது. இந்த பேக்க வச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது, கண்டிப்பா இந்த பேக்க எல்லாரும் இங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இத பார்க்கறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பேக் மாரி இருக்கு. இத வச்சு யார் இதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யார் வந்துட்டு போனான்றது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க எல்லாருக்குமே நான் லாஸ்ட் சான்ஸ் தரேன். இங்க வந்துட்டு போனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து எனக்கு 2 நாள்ல நீங்க சொல்லணும். இல்ல அப்படின்னா உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறானுங்க. ஹீரோயினுக்கா சுத்தமா முடியாம போயிடுது. உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை தூக்கிட்டு தான் நடந்து போறான். இங்க ஊர்ல எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவனுங்க என்ன சொல்றானுங்களா, லேட்டாக புலி சிங்கம் வந்து கண்டிப்பா உங்களை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றானுங்க. அப்ப ஹீரோவோட அப்பாவுக்கு செமையா கோவம் வருது. மரியாதையா வாயை மூடிக்கிட்டு இருங்க. இதுக்கு மேலேயே லேட் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஊர்ல ஆளுங்களை கூட்டிட்டு நம்ம காட்டுக்குள்ள போய் தேடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியா இருட்டுறதுக்குள்ளேயே ஊருக்கு வந்துடுறாங்க. ஆனா குட்டி பையன் பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறான். ஆல்ரெடி அப்பா அம்மா 2 பேருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்களும் மாமாவும் என்னை விட்டுட்டு என்னைக்குமே போயிடாதீங்க. தயவு செஞ்சு என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமே வந்து அதை கேட்கும் போது ஒரு மாதிரி ஆயிடுது. இப்பதான் அங்கிள் ஆன்ட்டி உட்கார வச்சு என்னதான் ஆச்சு, நீ எப்படி வழி தவறி போன, ஏன் இவங்க கூடயே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க டிம்பிள் வந்து பயந்துகிட்டே இருக்கா. ஆனா ஹீரோயின் அதே நேரத்துக்கு என்ன பண்றா அப்படின்னா டிம்பிளை போட்டு கொடுக்காம இல்ல இல்ல நான் தான் வழி தெரியாம தவறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. டிம்பிள்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோ நைட்டு டிம்பிள் கிட்ட தனியா பேசுறான். இத பாரு, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் ஏதோ பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும் போது அப்ப அவ என்ன சொல்றானா, இல்ல இல்ல நான் அவ தொலைஞ்சு போகணும், அவளுக்கு எதுனா ஆகணும் அப்படின்னு நினைச்சலாம், இதை பண்ணவே இல்லை. சும்மா அவளை டீஸ் பண்ணலாம், அவளை பயமுறுத்தலாம் அப்படின்னு தான் பண்ணேன். இந்த மாதிரி இந்த விஷயம் ஆகும்னு நினைக்கல அப்படின்னு சொல்றா. உடனே அவன் சொல்றான், நீ போய் இப்பவே அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்லயே வந்துட்டு டிம்பிளும் என்ன பண்றான்னா ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக போயிடுறா. இப்ப எதுக்காக இங்க வந்த அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன், சத்தியமா உனக்கு எதுனா ஆகணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை அப்படின்னும் போது, சரி சரி பரவாயில்ல விடு, எனக்கு நல்லாவே புரியுது நீ என்னை டீஸ் பண்ணதான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோயினுமே வந்து அந்த சாரியை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இதுக்கப்புறமாவது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது இவளுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனாலும் என்ன சொல்றானா, இது பார் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா ஒருபோதும் வந்துட்டு நான் ஹீரோ உனக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. கவலைப்படாத, நானும் வந்து விட்டு கொடு அப்படின்னு சொல்லி உன்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வந்து கை குலுக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நைட்டு ஹீரோவே வந்து ஹீரோயின் கிட்ட அவ வந்தாளா, அவ உன்கிட்ட சாரி கேட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயினுமே ஆமா வந்தா அப்படின்னு சொல்றான். உடனே இவன் என்ன சொல்றானா, அவ மோசமானவளா இல்ல, நீ அவளை தப்பா நினைச்சுக்காத, அவ எப்பயுமே வந்து ரொம்ப துரு துருன்னு வாழ்த்தனம் அதிகமா பண்ணிக்கிட்டு இருப்பா, மற்றபடி அவ தப்பானவளா இல்ல அப்படின்னு சொல்றான். ஓ, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயினை பயங்கரமா தேனியெல்லாம் கடிச்சிடுச்சு இல்லையா, அதனால ஹீரோ கூப்பிட்டு வச்சு இவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, நீ இல்ல அப்படின்னா நான் வந்துட்டு உயிரோட இருந்திருக்கவே மாட்டேன், அது மட்டும் இல்லாம என்ன நீ நிறைய வாட்டி காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. உங்க அண்ணன் எனக்காக மட்டும் இல்லை, என் தங்கச்சிக்காக மட்டும் இல்லை, இந்த ஊருக்காகவே நிறைய விஷயம் பண்ணியிருக்கான், அதனால நாங்க உனக்கு இதெல்லாம் பண்றது ஒரு நார்மலான விஷயம் தான், நீ பெருசா இதை பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். உனக்கு என்ன மாதிரியான பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாளா. அதுக்கு வந்துட்டு இவன் வந்து என்ன சொல்றான்னா, உனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு என்ன மாதிரியான பொண்ணு பிடிச்சா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு போல. அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா விளக்க வந்து கீழே தட்டி விட்டுறாங்க. பயங்கரமா வந்து அந்த இடத்துல நெருப்பு பிடிச்சிக்குது. ஐயோ, உன் கையில எதுனா அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. ஹீரோயினுக்கு என்ன தோணுச்சோ ஏது தோணுச்சோ தெரியல, ஹீரோட கண்ணத்திலேயே வந்துட்டு கிஸ் பண்ணிடுறா. ஹீரோக்கு அவ்வளவுதான், அவனுக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னே தெரியல, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியல. அங்கிருந்து எழுந்து நேரா அவன் பாட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு அடப்பாவி, என்னடா இவன் என்ன அசிங்கப்படுத்திட்டு போறானா அப்படின்ற மாதிரி இவன் மலைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதையே திங்க் பண்ணி நைட்டு பூரா தூங்காம ஹீரோயின் பேய் மாதிரி மறுநாள் உட்காந்துக்கிட்டு இருக்கா. காலையில வந்து அங்க ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் வந்து
பார்த்துட்டு என்னதாம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோவோட அம்மா அவங்களே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவ வந்துட்டு இவ்வளவு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, புது இடம் வேற, அதனால அவ கண்ணெல்லாம் அப்படி இருக்கு போல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அதே நேரத்துக்கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவகிட்ட இருக்க காஸ்மெட்டிக் பொருள் எல்லாத்தையும் வந்து டிம்பிள் கிட்ட காமிச்சு, இதெல்லாம் உனக்கு நான் தரேன், நீ எனக்கு கொஞ்சம் ஹீரோவை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறா. அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களா, அவனுக்கு என்ன மாதிரியான பொண்ணெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும் போது, அவனுக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. ஏய் இத பாரு, நீ பொய் சொல்லிக்கிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன், நீ அழகாகவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அவனுக்கு ஆல்ரெடி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அப்படின்னு நாங்கெல்லாம் கேள்விப்பட்டோம், அது யாரு என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றா. இவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் அது ஹீரோயின் கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறா போல. அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் கண்ணு முன்னாடி போறதுக்கே வந்து கூச்சமா இருக்கு, அதனால இவன் ஓடி ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கான், வீட்டு பக்கமே போக மாட்டான். ஹீரோயினே நேரா ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறா. ஹீரோக்குமே வந்து ஹீரோயினை பிடிச்சிருக்கு, அதை சொல்லலாம் அப்படின்னு அவனும் நினைக்கிறான். அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட அம்மா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டேமா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு நேரம் அங்கிருந்து போயிடுறானா. ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. டே இன்னும் எப்படிதான்டா என்ன நீ அவாய்ட் பண்ண போற, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி செம திட்டிக்கிட்டு இருக்கா அவன் மனசுக்குள்ள. வேற என்னங்க பண்றது, நமக்கெல்லாம் கஷ்டம் வந்தா வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு தானே ஃபோன் பண்ணி உளருவோம். அதே மாதிரி ஹீரோயினும் வந்துட்டு டிம்பிளோட சைக்கிளை வாங்கிக்கிட்டு ரொம்ப தொலைவு வந்துடுறா, சிக்னலே இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து புலம்புறா. ஐயோ என்னால என்ன பண்றதுன்னு தெரியலடி, எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு, பேசாம வந்து இங்க இருந்து எங்கன்னா குதிச்சு செத்துடலாமான்னு தோணுது அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்துறா. என்ன தாண்டி ஆச்சு, என்னன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறா. அந்த நாசமா போன படுபாவி வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டான், நானாவே வந்து அவனுக்கு ஒரு கிஸ்ஸ கொடுத்தேன், அவன் வந்து எதுவுமே சொல்லல, பிடிக்கல தப்பு அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லல போது, இரு 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 நீ எதுக்கு அவனுக்கு கிஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேக்குறா. அது ஒண்ணு இல்லடி, சும்மா ஜஸ்ட் வந்துட்டு அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான், என் உயிரை நிறைய வாட்டி காப்பாத்திருக்கான்ல, அந்த ஒரு எண்ணத்துலதான் அவனுக்கு வந்து நான் கிஸ் கொடுத்தேன் அப்படின்னும் போது, அவன் உயிரை காப்பாத்தினா அந்த ஒரு விஷயத்துக்காக நீ வந்து அவனுக்கு கிஸ் கொடுத்தியா, இதெல்லாம் எதுனா நம்புற மாதிரி இருக்கா, நம்புற மாதிரி எதுனா சொல்லு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. அதே நேரத்துக்கு இங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு காரி துப்பிக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னும் போது ஹீரோ வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா. அட பாவி டேய், அவ உனக்கு கிஸ் கொடுத்திருக்கா, ஆனா நீ அங்கிருந்து ஓடி வந்துட்ட, நீ எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிக்காதடா அப்படின்னு திட்டுறான். டி நான் என்னடா பண்றது, எனக்கு அங்க அந்த டைமுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம கூட இருந்திருக்கலாம், அதுல தப்பு இல்ல, ஆனா அங்க இருந்து நீ வேகமா வந்த பத்தியா, அது எவ்வளவு பெரிய தப்பு, அந்த பொண்ணு என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருப்பா, அவளுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும், அவளுக்கு எவ்வளவு இன்சல்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னும் போது ஹீரோக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப நான் என்ன தாண்டா பண்றது அப்படின்னும் போது, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். எனக்கு பிடிச்சிருக்கான்றது முக்கியம் இல்ல, அவ ரொம்ப பணக்காரி, அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவ ரொம்ப மாடர்னா இருக்கா, அவ உண்மையால என்ன லவ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாடா, அவ எதுக்காக வந்து அப்படி கொடுத்தா அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஹீரோ முழப்பிட்டு இருக்கான். இத பாரு, என்னவா இருந்தாலும் வந்துட்டு சும்மாவே ஒரு பொண்ணு முத்தம் கொடுக்குற அளவுலாம் போக மாட்டா, நான் 100% சொல்றேன், அவ வந்து உன்னை லவ் பண்றா அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு எங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட அப்படின்னா, இது பாருடி, அவனை பத்தி வந்துட்டு உனக்கே நல்லா தெரியும், அவன் ஒரு இடக்கு நாட்டான், அவனால ஓப்பனா இருக்க முடியாது, நீ ஓப்பனா வந்துட்டு உனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அவன் கிட்ட அப்ரோச் பண்ணிட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னை போய் அவனுக்காவது பிடிக்காம இருக்குமா, கண்டிப்பா அவனுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. உண்மையாதான் சொல்றியாடி அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஹீரோயினுக்கு சரியா இந்த இடத்துல வந்துட்டு சைக்கிளை ஓட்ட தெரியல, அதனால காலில் மேலே ஏத்திடுறாளா, அவ்வளவுதான் அவ கீழே விழுந்து கிடக்குறா, சைக்கிளோட டயர் எல்லாம் அங்கங்க ஒண்ணு கிடக்குது. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்பதான் கார்ல வந்துட்டு அந்த இடத்த கிராஸ் பண்றான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, அவளோட மொபைலை காணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கா. அதனால ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்காமயே போயிடுறான். நேரா ஹீரோயினோட ரூம்க்கு போறான். அங்க வாசல்லயே நின்னுக்கிட்டு, இதை பாரு, நீ உள்ளதான் இருக்கன்னு எனக்கு தெரியும், நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் வந்துட்டு உன்னை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காகலாம் நான் அப்படி எழுந்து போகல, என்னன்னா அப்படின்னு சொல்ல வரான். அப்ப அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. டேய் அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அவ எப்பயோ வெளியில போனவ இன்னும் வீட்டுக்கே வரலையே அப்படின்னு சொல்றாங்க. விழுந்ததுல ஹீரோயினுக்கு காலில் வேற அடிபட்டுருது, அவளால நடந்து போகவும் முடியல, ரொம்ப தொலைவு வேற இருக்கு நடந்து போறதுக்கு. ஏதாவது ஒரு வண்டி வந்தது அப்படின்னா ஏறி போயிடலாம் அப்படின்னு பாக்குறா, ரொம்ப நேரம் ஆயிடுது, வண்டியுமே இல்ல. நைட்டு இருட்டி போயிடுது. ஹீரோ வந்துட்டு இப்பதான் டிம்பிள் கிட்ட போய் கேக்குறான், ஹீரோயின் வந்தாளா அப்படின்னு. அப்பதான் அவ, ஐயோ ஆமா, அவ காலையிலேயே வந்து என்கிட்ட சைக்கிளை வாங்கிக்கிட்டு போனா, இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஹீரோ வந்துட்டு, கண்டிப்பா அவ போன் பேசதான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவுமே இங்க இருந்து கிளம்பி போறான்.
ஹீரோயின் வந்துட்டு அப்பாடா ஒரு வழியா ஏதோ ஒரு கார் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா முன்னாடி போய் கையை காட்டிக்கிட்டே இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ தான் அந்த கார்ல வரான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா மொபைல் கீழே விழுந்துடுச்சுன்னு சொல்லிட்டு குனிஞ்சு மொபைல் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நிக்கிறதையே பார்க்கல. இன்னைக்கு செத்தோண்டா அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டா வந்து கிட்ட வந்த உடனே பார்த்துட்டு இவன் சடன் பிரேக் போடுறான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் அவ்வளவுதான் மலமலன்னு அழ ஆரம்பிச்சிடறா. ஐயோ ஏன் இவ்வளவு லேட்டா வந்த, நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்ன விஷயம் சொல்றான் அப்படின்னு பார்த்தா இதே இடத்துல தான் வந்துட்டு இவங்க அண்ணாவும் அண்ணியும் வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதை கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிடறா. இப்ப ஹீரோ முடிவு பண்ணிட்டான், ஹீரோயின் கிட்ட சொல்லியே ஆகணும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அவன் கரெக்டா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோவோட போன் அடிக்குது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கெவின் இருக்கான் இல்லையா, அவன் தான் கால் பண்றான். ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவும் உன்கிட்ட தான் பேசணுமா அப்படின்னு கொடுக்கும் போது ஹீரோயின் வாங்கி பேசுறா. அப்பதான் தெரிய வருது அவங்க அப்பா கொஞ்சம் சீரியஸா இருக்காரு, உடனே சர்ஜரி பண்ணணும்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு இருக்காங்க, உடனே நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ கிட்ட ஹீரோயின் என்ன ஹெல்ப் கேக்குறா அப்படின்னா, என்னோட அண்ணன் பையனை வந்து நான் அப்பா கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன், அவர் என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதே அது ஒண்ணுதான், தயவு செஞ்சு அதுக்காக ஹெல்ப் மட்டும் பண்ணு, நான் அவனை சேஃபா கொண்டு வந்து இங்க விட்டுடுறேன், கண்டிப்பா அவனை நான் அங்கேயே வச்சுக்கணும், உங்களை ஏமாத்தணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. உடனே எல்லாரும் உட்காந்து பேசி அந்த குழந்தை கிட்ட கேக்குறாங்க. அவனும் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமா ஆமா தாத்தா உடம்பு சரியில்லாம இருக்காரு இல்லையா, அவரு போய் நானுமே ஒரு வாட்டி பார்த்துட்டு தானே வரணும் அப்படின்னு சொல்றானா. இந்த தாத்தா பாட்டிக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு இந்த டைம்ல அனுப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா, நல்லபடியா கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்துருமா அப்படின்னு சொல்றாங்க. காலங்காத்தால விடிஞ்ச உடனேயே வந்து கெவின் வந்துடுறான் ஹீரோயினையும் பையனையும் கூட்டிட்டு போறதுக்காக. அப்ப கரெக்டா ஹீரோவும் வெளியில வரானா, இவங்க 2 பேரும் நின்னுக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாயிடுது. ஹீரோ வேற ஹீரோயினையும் வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான், ஹீரோயினும் பாத்துக்கிட்டே இருக்கா. இவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்கிறத கெவின் பாத்துறான். கெவினுக்கு பார்த்த உடனே டவுட் வந்தது, இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்றாங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. கெவின் ஒருவேளை ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணுவானோ, பார்க்க தான் தெரியும். அவ்வளவுதான் 3 பேரும் பாய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. சடனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா தபன்னு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். டே எங்கடா போற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பேங்காக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போனவன் குறுக்கு வழியில போய் கார் நேரா நிக்கிறான். அங்க ஹீரோயின் வந்த உடனே எதுக்காக இப்படி ஓடி வந்து நின்ன அப்படின்னு கத்துறா. இல்ல நானும் உன் கூட பேங்காக் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறானா. அவ்வளவுதான் ஹீரோயின் அப்படியே ஷாக்கா நின்னுகிட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே பார்த்தா 3 பேருமே வந்துட்டு பேங்காக்கே வந்துடுறாங்க. அப்பவே ஹீரோ என்ன சொல்றேன்னா, இதை பாரு துருன்னு வந்துட்டு பயங்கரமா சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி ஈவன் கிட்ட வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கவின் வேற ஹீரோயின் கிட்ட நான் ஒரு வாரம் இங்க வந்துட்டு ஊர்ல இருக்க மாட்டேன், மீட்டிங் விஷயமா வெளியூருக்கு போறேன், எதுனா அவசியமா தேவை அப்படின்னா உடனே எனக்கு போன் பண்ணு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இங்க இவங்க வீடு செம்ம பெருசா இருக்கா. அதை பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இவங்க அண்ணா தங்கியிருந்த ரூமையே கொண்டு வந்து இவங்க 2 பேரையும் தங்க வைக்கிறா. குட்டி பையனும் ஹீரோயினும் வந்து வீட்டை சுற்றி பார்க்க போயிடுறாங்களா. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு, நான் இந்த மாதிரி பேங்காக்ல இருக்கேன்டா, இனிமே நான் வந்து அவகிட்ட என்னோட லவ்வை சொல்ல முடியுமா முடியாதான்னு தெரியல அப்படின்னு சொல்றான். ஏன்டா அப்படி பேசுற அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறான். அவளோட ஸ்டேட்டஸும் என்னோட ஸ்டேட்டஸும் ரொம்ப டோட்டலாக வேறையா இருக்கு, அவளோட வீடே பெருசா இருக்கு அப்படின்னும் போது, இதை பாரு எதையும் ட்ரை பண்ணாம வந்துட்டு நீயா முடிவுக்கு வராத, ஃபர்ஸ்ட் அவகிட்ட நீ சொல்லிப்பாரு, அதுக்கப்புறம் தானே தெரியும், கிடைச்சா லாபம் கிடைக்கலனால விட்டுடு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு உசுப்பேத்தி விடுறான். அவ்வளவுதான் குட்டி பையன் வந்துட்டு பயங்கர சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டான். அங்க பாயும் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். அண்ணா என் பேரு டாவன், எனக்கு 6 வயசு ஆகுது, உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு வந்துட்டு இவன் யாரா அப்படின்ற மாதிரி இருக்கு, இவன் கிட்ட பெருசா பேசவே மாட்டான். கொஞ்ச நேரத்திலேயே தபன்னு வீடு பூரா ஓட ஆரம்பிச்சிடான் பாயு. டே என்னடா ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் பின்னாடி பாரு அப்படின்னு கத்துறான். பின்னாடி என்னடா அப்படின்னு திரும்புறாங்க. அப்பதான் டாவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு டே இதுல எப்படா பிரேக் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வேகமா வரான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.